ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் பணம் வைத்திருக்கின்றோமோ இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் பணத்தை குறித்த நம்முடைய மனோபாவம் என்ன என்பதே முக்கியம். தேவன் நாம் பணத்தை வைத்திருப்பதற்கும் அதனை சற்று அதிகமாக சம்பாதிப்பதற்கும் எதிரி அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, வேதாகமத்தில் ஆபிரகாமிடம் ஏராளமான செல்வம் இருந்தது. அவர் வெள்ளியும் பொன்னும் மேய்ந்த சீமானாய் இருந்தார். ஆனால் அவருடைய பார்வை அவைகளின் மேல் இராமல் தேவன் மேல் இருந்தது. அவர் நினைத்திருந்தால் மிகப்பெரிய மாளிகை கட்டி சுகபோகமாய் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்படு என்று சொன்னவுடன் அதற்கு மறுபேச்சு பேசாமல் கீழ்ப்படிந்து புறப்பட்டார். அவர் கூடாரங்களில் வாழ்ந்து தேவனால் கட்டி எழுப்பப்பட்ட வீட்டிற்காக காத்திருந்தார். அதே சமயம் யூதாசை பார்க்கும்போது அவனிடம் பணமோ செல்வமோ இருக்கவில்லை. ஆனால் பண ஆசை அவனிடத்தில் அதிகமாக இருந்தது. பண ஆசையினால் சத்தியத்தை மறுதலித்து தன்னை அழைத்தவரை காட்டிக் கொடுத்த நபராக மாறினான். பணத்தை சம்பாதிப்பதும் சேமிப்பதும் தவறல்ல. அவைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அவைகள் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். பணம் எப்பொழுதுமே நம்மை அடிமையாக்கும் தன்மை கொண்டது. அதற்கு பலியாகாமல் இருக்க போதிய கவனம் நமக்கு வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.